ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு HanTech யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எப்படி நம்மளுடைய கம்ப்யூட்டரில் ECBDCயை அன்இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவில் ECBDCயை எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அதை எப்படி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுன்றதை பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ நம்மளோட சேனல் நீங்கள் புதுசாக இருந்தால் கீழே கரெக்டாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணாதான் நான் போகிற டெக்னிக்கல் வீடியோஸ் அண்ட் ஹேக்கிங் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஓகே, வாங்க காய்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே காய்ஸ், நம்ம இந்த ECBDC அன்இன்ஸ்டால் செய்யணும் அப்படின்னா நம்ம சில ஸ்டெப்ஸை வந்து ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது, ஓகேங்களா? உங்களோட கீபோர்டில் Windows +R ப்ளஸ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அது தெரியணுன்றதுக்காக நான் வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆன்ஸ்க்ரீன் போர்டு யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ ஆன்ஸ்க்ரீன் போர்டில் நான் வந்து இதை உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ஸோ பாருங்கள், Windows +R கீ இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரன்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் கண்ட்ரோல் அப்படின்னு டைப் அடிச்சுட்டு ஓகே கொடுங்க. இந்த மாதிரி ஒரு விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் அன்இன்ஸ்டால் அ ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு ECBDC சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு காட்டும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நியோ ஸ்மார்ட் டெக்னாலஜிஸ் ECBDC சாஃப்ட்வேர், அந்த சாஃப்ட்வேரை கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மவுஸில் ரைட் கிளிக் பண்ணி அன்இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு எஸ்ஆர் நோன் கிடைச்சுன்னா எஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வந்து ஓப்பன் ஆகும். இதில் அன்இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட இது அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா க்ளோஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட கம்ப்யூட்டர்லேருந்து ECBDC அன்இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.